This is News First, Election Headquarters. இலங்கை மாத்திரமின்றி சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ள தேர்தலாக வடமாகாண சபை தேர்தல் அமைந்திருந்தது. இதன் பிரகாரம் 25 வருடங்களின் பின்னர் நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி அமோக வெற்றியை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது. இதற்கமைய வடமாகாணத்தின் ஆட்சியை தமிழரசு கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது. இலங்கையின் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட 13வது திருத்தத்துடன் 1987 ஆண்டு ஜூன் மாதம் கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கையின் பின்னர் மாகாண சபை முறைமை ஆரம்பமானது. இதற்கமைய 1988 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கான தேர்தல் இடம்பெற்றிருந்தது. இதன் பின்னர் வடமாகாண சபைக்காக நடத்தப்படும் தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருந்தமை விசேட அம்சமாக காணப்பட்டமையே இந்த தேர்தல் குறித்து அனைவரது கவனமும் திரும்ப காரணமாக அமைந்தது. 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மாகாணமாக வடமாகாணம் அமைகின்றது. இதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை வடமாகாணம் தன்னகத்தை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நடைபெற்று முடிந்த வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தல்களின் பெறுபேறுகள் குறித்து கவனம் செலுத்துவோம். யாழ் மாவட்டத்தில் 2,13,907 வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சி 14 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு யாழ் மாவட்டத்தில் 35,995 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை தன்னகத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 855 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்றுள்ள போதிலும் அந்த கட்சி எந்தவித ஆசனங்களையும் கைப்பற்றவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 28,266 வாக்குகளை பெற்றுக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு 4 ஆசனங்களும் 7,209 வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு 1 ஆசனமும் கிடைத்துள்ளது. வடமாகாண சபை தேர்தல்களின் முடிவுகளின் பிரகாரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 37,079 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கமைய அந்த கட்சிக்கு 3 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 7,897 வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 41,225 வாக்குகளை பெற்றுக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு 4 ஆசனங்கள் கிடைத்துள்ள அதே வேளை 16,633 வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு 2 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 3வது அதிகூடிய வாக்குகளாக 1,991 வாக்குகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றுக் கொண்ட போதிலும் அந்த கட்சிக்கு எந்தவித ஆசனங்களும் கிடைக்கவில்லை. மன்னார் மாவட்டத்திலும் இலங்கை தமிழரசு கட்சியே வெற்றியை பெற்றுள்ளது. 33,118 வாக்குகளை பெற்றுக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஆசனங்களின் எண்ணிக்கை 3 ஆகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 15,104 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை பெற்றுக் கொண்ட அதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 4,571 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை தனதாக்கிக் கொண்டது. இலங்கை தமிழரசு கட்சி 3,53,595 வாக்குகளை பெற்று 30 ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வடமாகாண சபை தேர்தலில் 82,838 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை தன்வசப்படுத்திக் கொண்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 6,761 வாக்குகளுடன் 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது.
மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு 2,25,307 வாக்குகள் கிடைத்த அதேவேளை அந்த கட்சி 11 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 67,263 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. மலையக மக்கள் முன்னணி 23,455 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை பெற்றுக் கொண்டது. மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தில் 3,55,812 வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 16 ஆசனங்களை கைப்பற்றியது. கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி 2,187 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களையும் 37,431 வாக்குகளை பெற்று ஜனநாயக கட்சி 2 ஆசனங்களையும் தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளன. அத்துடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 18,787 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 11,137 வாக்குகளையும் பெற்று கண்டி மாவட்டத்தில் தலா ஒவ்வொரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. மாத்தளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 1,35,128 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை தன்வசப்படுத்திக் கொண்டது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி 63,365 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 10,498 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை தன்னகப்படுத்திக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 7,16,247 வாக்குகளை பெற்று 36 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 3,30,815 வாக்குகளை பெற்று 16 ஆசனங்களையும் ஜனநாயக கட்சி 45,239 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 29,285 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. மலையக மக்கள் முன்னணி 24,913 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 17,788 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளனர். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தலில் வேட்பாளர்களின் விருப்பு வாக்குகள் தற்போது வெளியாகி வருகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் CV விக்னேஸ்வரன் யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். CV விக்னேஸ்வரன் 1,32,255 வாக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளார். கூட்டமைப்பு சார்பில் 2வது அதிகூடிய விருப்பு வாக்குகள் அனந்தி சசிதரனுக்கு கிடைத்துள்ளதுடன் அவர் 87,870 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். 39,715 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ள தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் விருப்பு வாக்குகள் பட்டியலில் 3ஆம் இடத்தில் உள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்ட கந்தசுவாமி கமலேஸ்வரன் 13,632 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார். அங்கஜன் ராமநாதன் 10,034 வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளார். வவுனியா மாவட்டத்தில் வெளியான விருப்பு வாக்குகளின்படி இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்ட பத்மநாதன் சத்தியலிங்கம் 19,656 விருப்பு வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கின்றார். 11,901 விருப்பு வாக்குகளை பெற்ற கந்தர் சமோதரன் பிள்ளை 2ஆம் இடத்திலும், எம் தங்கராஜ் 11,681 விருப்பு வாக்குகளுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். வடமாகாண சபை தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4 ஆசனங்களை கைப்பற்றியதுடன் கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட ஆண்டன் ஜெகநாதன் கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். ஆண்டன் ஜெகநாதன் 9,309 வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். 9,296 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ள சிவபிரகாசம் சிவமோகன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் விருப்பு வாக்குகள் வரிசையில் 2வது இடத்தில் உள்ளார். கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட துரைராசா ரவிகரன் மற்றும் கனகசுந்தர சுவாமி வீரபாகு ஆகியோர் அடுத்தபடியாக விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட முகமது லெபை யசின் ஜவஹர் அந்த கட்சியின் விருப்பு வாக்கு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். 1,726 விருப்பு வாக்குகளை அவர் பெற்றுள்ளார். இதேவேளை மத்திய மாகாண சபைக்குட்பட்ட மாத்தளை மாவட்டத்தில் இதுவரை வெளியான விருப்பு வாக்குகளின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் பிரமித்த பண்டார தென்னகோன் முன்னிலையில் உள்ளார். அவர் 51,591 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார்.
மாத்தளை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ரஞ்சித் அலுவிகாரே கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். அவர் 29,545 வாக்குகளை பெற்றுள்ளார். இதேவேளை நுவரெலியா, கண்டி, குருநாகல், புத்தளம், மன்னார் உள்ளிட்ட ஏனைய மாவட்டங்களின் விருப்பு வாக்குகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் முடிவுகள் வெளியாகியதைத் தொடர்ந்து சில பகுதிகளின் நிலைமை தொடர்பில் எமது செய்தியாளர்கள் கண்காணித்தனர். இது முல்லைத்தீவின் தேர்தலுக்கு பின்னரான நிலைமையாகும். வவுனியா நெடுங்கணியில் மாகாண சபை தேர்தலின் பின்னர் காணப்பட்ட நிலைமை இது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் மாத்தளை மாவட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற பிரமித்த பண்டார தென்னகோன் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் இருந்து வாகன பேரணியாக தம்புள்ளையை நோக்கி வந்தடைந்தார். தம்புள்ள நகரில் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. දිස්ත්‍රික්කයේ පළවෙනිය වීම ගැන மாவட்டத்தில் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் எனக்குள்ள மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நம்முடன் இணைந்த மக்கள் எந்த ஒரு பிரதிபலனுக்காகவும் நம்முடன் வரவில்லை. எனது வெற்றிக்காகவும் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஒன்றிணைந்தோம். இளைஞர் யுவதிகளுக்காக மால் முடிந்த அனைத்தையும் நாம் மேற்கொள்வோம் என்ற தகவலை நாம் வழங்குகிறோம். අපිට කරන්න පුළුවන් හැමදේම අපි කරනවා කියන පණිවිඩය තමයි අපිට දෙන්න තියෙන්නේ. வடமேல் மாகாண சபைக்காக தெரிவாகிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட தயாசிரி ஜாசேகர குருநாகல் மலையதீவு ஆண்கள் வித்தியாலயத்தின் வாக்கெண்ணும் நிலையத்திற்கு வெளியே ஆதரவாளர்களால் அமோகமாக வரவேற்கப்பட்டார். விருப்பு வாக்குகளுக்காக மக்களுடன் முரண்பட வேண்டாம். உன்னை சிரமப்படுத்த எங்களுக்கு தேவையில்லை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினருக்கும் அனைவருக்கும் வெற்றியை அமைதியாக கொண்டாடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலின் ஊடாக விருப்பு வாக்குகளுக்கு விலை மதிப்பிட முடியாது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று வெற்றியொன்று கிடைத்துள்ளது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஒளிபரப்பில் இன்று காலை தேர்தல் முடிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அங்கு முன்வைத்த சில கருத்துக்கள் அடுத்து. மத்திய மாகாணத்தில் நீண்ட காலமாக ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்றது. இன்று வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் முடிவுகளை அவதானிக்கும் போது பாரிய பின்னடைவை எதிர்நோக்கி உள்ளமை புலப்படுகிறது. அத்துடன் புதிய எதிர்பார்ப்பொன்றை காணக்கூடியதாக உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்துள்ளதனூடாக கட்டி எழும்பும் கட்சி ஒன்று உருவாக்கியுள்ளது. புதிய கட்சி ஒன்று உருவாக்கி வருகிறது. அது ஜனநாயக கட்சி. இம்முறை ஐக்கிய தேசிய கட்சிக்கு 31% வாக்குகள் கிடைத்துள்ளன. கடந்த முறை அதாவது 2009ஆம் ஆண்டு 38.65% வாக்குகள் கிடைத்தன. பாரிய பின்னடைவு. ஜனநாயக கட்சி இம்முறை 5% வாக்குகளை பெற்றுள்ளது. முதல் தடவையே அவர்கள் பெற்ற பாரிய வெற்றியாக அமைகின்றது. ජාතන්ත්‍රවාදී පක්ෂය මේ සැරේ ඡන්ද 5% අරන් තිනවා. එය ප්‍රථම වතාවට විශාල ජයග්‍රහණයක් හැටියට ඔබ කිව්වා වගේ දකින්න තියෙනවා. சுசில் ඒ කියන්නේ 1994ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தோல்வியடைந்த ஐக்கிய தேசிய கட்சி 2 வருடங்கள் தவிர இந்த மோசமான நிலைமையை எதிர்நோக்கி உள்ளது. அந்த வாக்குகளுக்காக மாற்று வழியாக மக்கள் இந்த ஜனநாயக கட்சியை தெரிவு செய்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த மோசமான நிலைக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? வேறொரு தலைவரை முன்வைத்தவுடன் வாக்கு வீதம் அதிகரிக்கிறது என மக்களுக்கு பிரச்சனை என்ன? இது மிகவும் தெளிவானது. தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சனையாகும். குறிப்பாக தற்போது மத்திய மாகாணத்தினுடைய அனைத்து முடிவுகளும் வெளியாகி இருக்கும் இந்த நிலையில் நான் ஏற்கனவே விட்ட அந்த விடயத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்த்தோம். இவர்கள் குறிப்பிட்டது போன்று ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து வாக்குகளை பெற்று பின்னர் அதிகாரம் கிடைத்ததன் பின்னர் அரசாங்கத்தோடு இணைந்து ஆட்சி அமைத்து மக்களை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு செயற்பாட்டை கடந்த காலங்களில் செய்ததை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், குறிப்பாக மலை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் ஓயாத நிலையில் தான் இருக்கிறது. இப்போது மத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டால்
குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இம்முறை அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. 36 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அதேபோல ஐக்கிய தேசிய கட்சி 16 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. கடந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி 22 ஆசனங்களை பெற்றிருந்தது. ஆனால் இம்முறை 16 ஆசனங்களை மாத்திரமே பெற முடிந்திருக்கிறது. அதாவது கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் போது 11% வீழ்ச்சியை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது.